ஃபேக்கு இதெல்லாம் தத்தி இன்னும் இருக்கு. ஃபேக்காலாம் இருந்தா ரியலாக இருந்துட்டு வாங்க, உன்ன மாதிரி இருந்துட்டு வான்னு சொல்லிட்டு தான் போனான். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஃபேக்கு பெஸ்ட் ஆக்டர். இது நல்லா இருக்கு. ஃபேக்காலாம் இருந்தா ரியலாக இருந்துட்டு வாங்க, உன்ன மாதிரி இருந்துட்டு வான்னு சொல்லிட்டு தான் போனான். 2 நாளாகி ஃபேக்குடா. அந்த பிராங்க் நீங்க செஞ்சது தப்பு நினைச்சு அதை உணர்றீங்களா இல்லையா? யாரா என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோசிப்பேன். ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பாரு, டக்குன்னு ஆஃப் அப்படிங்களா. அப்ப சண்டை போடக்கூடியவர். அப்ப சண்டையை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க. அப்போ தீபக் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறார். நான் கேப்டனா வரணும்னு விரும்புனதும் தீபக் தான். நிறைய பொறணி இப்ப இருக்கிறவங்கள இதெல்லாம் தத்தி இன்னும் இருக்கு, இவங்களாம் இவ்வளவு நாள் இருந்தானா. சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஃபேக் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களை குத்தி இருக்காங்க. இப்ப பெஸ்ட் ஆக்டர். இது நல்லா இருக்கு. இந்த ஃபேக்னு சொல்லி முடிச்சிடறேன். இந்த வீடு நீங்க அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க. அது இந்த பேட்டிங்கிறதுனால நம்ம டைம் குறைவாக தான் பேச முடியும். கரெக்ட். ரொம்ப அதில் முக்கியமானதுன்னா, இப்போ நானும் நீங்களும் நம்ம 5 பேரே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் பிக் பாஸ் வீடு அதில் 3வது நாள்லேயே இந்த வீட்டிலேருந்து நீங்கள் யாரை வெளியே அனுப்ப நினைக்கிறீர்கள்னு ஒரு கண்டென்ட் ஒரு தலைப்பு வருதுன்னா, அந்த 3 நாளுக்குள்ளே நான் யாராவது ஒருத்தனை பிடிச்சி தானே ஆகணும். அப்படியே தேடுறது யாரை பிடிக்கலாம் அப்படின்னு. அப்படியே யாரை பிடிக்கிறது 3 நாளுக்குள்ளே யார். இப்போ 3வது நாள் ஃபேக்குன்னு வருது. 3rd டே ஐ திங்க். யார் ஃபேக்குன்னு நினைக்கிறீங்க? 3வது நாளில் என்னை பற்றி யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் 3வது நாளுக்குள்ளே நம்ம ஒருத்தர் ஃபேக்குன்னு கொடுக்குறோம். அப்போ அந்த 3 நாளுக்குள்ளே தான் நான் கண்டுபிடிச்சாக வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த 3 நாளுக்குள்ளே எனக்கு கண்டுபிடிச்ச ஃபேக் ஓட்டினவங்க இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு நிறைய வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் வீக் அதிகமாக ஃபேக் வாங்கினது நான் தான். 3வது நாள் நினைக்கிறேன், 3வது நாளில். ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரியான வீடுகளில் நம்ம டாமினேட் பண்ணுறோம், எலிமினேஷன் ஆகிறோம்னு பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த 3வது நாளில் இவ்வளோ ஃபேக் வாங்குறப்ப எனக்கு அது ஒரு லெசனும், இந்த வீட்டுக்குள்ள என்ன திருமணம் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பயிற்சி தான் அது. ஆக்சுவலாக நான் அதை கூட நான் வந்து மனசில் நினச்சிப்பேன். அது கூட நான் ஃபீல் பண்ணல. எங்கடா என் பையன் வந்து என் குழந்தை கூட சொன்னேன், நான் டிவியில் பார்த்துட்டு சொன்னேன், ஆகாஷ் டோன்ட் மிஸ்டேக் மீடா, அப்பாவை வந்து அவங்களாம் விளையாட்டுக்கு தான் இந்த மாதிரி இந்த ஃபேக் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ சீரியஸ் எடுத்துகிட்டு இதை கலங்கக்கூட. ஏன்னா அவன் எப்பவுமே சொல்லுவான், இறக்கும்போது சொல்லிட்டு போனான், நீ ஃபேக்காக இருக்க மாட்டேல்லப்பா, ரியலாக தானே இருப்ப, ஃபேக்காலாம் இருந்தா ரியலாக இருந்துட்டு வா, உன்ன மாதிரி இருந்துட்டு வான்னு சொல்லிட்டு தான் போனான். 2 நாளாகி ஃபேக்குனா ஐயோ டிவியில் வேறு பார்த்துருவானு என்ன நினைப்பான். அந்த மாதிரியான எமோஷன் தான் எனக்கு ஆச்சு. மற்ற ஹவுஸ்மேட் என்னை குத்திட்டாங்க, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இவங்கெல்லாம் அப்படி, ஏன்னா இப்படி தான் நடக்குது, இப்படி தான் நடக்கும். அந்த கேம் என்ன சொன்னார் உங்கள் பையன்? அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். நீ திருந்தவே மாட்டேன், ஏடா அப்படின்னு. அப்படியே தான் இருக்க அந்த மாதிரி விளையாட்டா அப்படி சொல்லியிருக்காரு. பயந்துட்டு என்னடா அவங்க பையனை அப்படி சொல்லியிருக்காரு. இல்லை ஜாலியாக அப்படி சொன்ன ஒரு நிறைய ஓட்டு போட்டோம்ப்பா, டெய்லி 100 ஓட்டு போடுவோம், செல்லாதடா எப்படா போட்டேன், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அண்ட் வெளியில் வந்துட்டு ரவீந்தர் சார்கிட்ட பேசுனீங்களா? இல்லை இன்னும் பேசல. ஐடியா இருக்கா? இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் சொல்கிறேன் பாருங்க, நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வார்த்தை கூட சொன்னேன். இப்போ எல்லோரும் கூட பெருமைக்காக கூட சொல்லுவாங்க, நான் வந்து எல்லா எபிசோட்ஸும் பார்த்துட்ருக்கேன் யாராவது. நான் மனசில் நினச்சதே அதுதான். இந்த கேமுக்காக கூட அவங்க ஏதாவது என்ன சொல்லியிருந்துருக்கலாம், புரிதல் தான் கம்மியாக இருக்கும். ஆனால் உண்மையான அன்பும் வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகான விஷயம். அது அந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு வாழ்கிறது தான் மிகப்பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறேன். இது ஒரு இதில் வந்து நான் சொல்லியிருந்தாலும் இல்லை என்னை பற்றி யாராவது சொல்லியிருந்தா கூட அது இந்த பிக் பாஸ் கேமாக தான் நான் அதை பார்க்குறேனே தவிர, ரியலாக ஒருத்தர் சொல்கிறதுனால, நானே ஒருத்தவங்க சொல்கிறதுனால அவங்க அம்மா அப்பா பெற்றவங்களுடைய கனவு எதிர்கால வாழ்க்கையெல்லாம் நான் சொல்கிற விஷயத்தினால உடஞ்சிருமா என்ன? இல்லை. இது ஒரு மேடை. இந்த பிக் பாஸ்ங்கிறது ஒரு மிகச்சிறந்த மேடை. பல பேர் இதில் உருவாக போகிறாங்க. எல்லோரும் நல்லா வரணும் தான் அதுக்குள்ளே வராங்க, கனவு உள்ளே வர்றது. அதில் நாம் எப்படி பண்ணுறோம் பண்ணல அது வேறு விஷயம். ஆனால் எல்லோரும் நல்லா வரணும் தானே வர்றாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி சில நேரங்களில் மற்றவங்க பார்வைக்கு தவறாக தெரியுது, சில நேரங்கள் மக்கள் பார்வைக்கே தவறாக தெரியுது, வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்படி தான் நான் அதை யோசிக்கிறேன். எனக்கு அவர் மேலே எந்த தனிப்பட்ட முறையில் எனக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வரும். சில விஷயங்கள்லாம் யோசிக்கிறேன்னா சிரிப்பேன். அப்படியே சரி, கடந்து போகிற பாதையில் என்னையும் தூக்கிட்டு போகிற விஷயம் இருக்குல்ல, கடந்து போகிறேன்றீங்க. இல்லை நான் நேச்சரை தான், எனக்கு என்னுடைய நேச்சரை தான். அதனால் நான் அதெல்லாம் யோசிக்கல. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவருக்கே தெரியாது, ஒரு படத்தில் ஒரு செம்ம வில்லன் கேரக்டர், காமெடி வில்லன், நான் அவர் தான் ஒரு டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. மார்ச் ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் நினைக்கிறேன். அவர் நடித்தார்னா உண்மையாக அந்த டைரக்டர் வீட்டுக்கு வந்து கதை சொல்லலாம் அப்படின்னு. அவருக்கு தான். அவருக்கு தான். இது எப்போ முடிவு பண்ண ஒரு விஷயம்?
கண்ணா இது எனக்கு பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு சொன்னேன். பட் அந்த இதில் ஓகேண்ணா அப்படின்னு அவர் விட்டு, ஏன்னா அவர் ஒரு சினிமா பர்சன், அதனால் அதெல்லாம் பெருசாக அவர் எதையோ ஒன்று சொல்லிட்டு இருந்தால் யூடியூப்பில் பேசிட்டே இருப்பார்ல, எங்கேயாவது இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். யாரா இந்த என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிப்பேன். எனக்குள்ள ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பார், ஏதோ ஒரு கண்டென்ட்டு எங்கேயாவது பாதியில் டக்குன்னு ஆஃப் அப்படிங்கள அப்படியே ஏதோ பேசுவார் எமோஷனாக. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னார், சாமி அந்த கேரக்டருக்கு ஒரு செமையாக இருப்பார்ல அப்படின்னு. பயங்கரமாக இருப்பாயா, இவர் பண்ணால் சூப்பராக இருக்குன்னு பேசிட்டே இருந்தோம். அப்போ பிக் பாஸ் யார் போகிறீங்க அப்படிலாம் வந்துச்சு. அப்போ இதில் இந்த இவரோட ஃபோட்டோலாம் இருக்கும். அப்போ யோசிப்போம், இவரும் வராரா. அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, ஜி கொஞ்சம் எப்படின்னு பாரு. ஆனால் ஒரு வாரம் தான் இருந்தார். எனக்கு இன்னுமே சொல்கிறாங்கண்ணா, இவர் போனது இந்த வீட்டில் எல்லோரும் போய் தான் ஆகணும். சரி, நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த நபருக்கு பதிலாக நான் அந்த வீக் போயிருந்துருக்கணுமோ அப்படின்னு சம்டைம் நம்மளுக்கு தோணுச்சு. இவங்க நல்லா விளையாடினாங்க, இந்த வீக் நான் என்ன பண்ணேன், ஒருவேளை நம்ம போயிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு அந்த வீக்கில் என்ன அவங்களுக்கு பதிலாக நான் போயிருக்கலாம்னு எந்த நபராக இருக்கும்? they tend to be like ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் இருந்திருக்கலாம் இன்னும் இந்த வீட்டில் அப்படின்ற நினைக்கிற பிளேயர் யார் சொல்கிறீங்க? இல்லை, இப்போ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ இருக்கிற ஆட்கள்லேயே இப்போது நீங்கள் போன ஆட்களை வச்சு என்னால் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. யாருமே ஸ்ட்ராங் இல்லை இல்லைங்க, போன ஆட்களே ஸ்ட்ராங்காக தான் நினைக்கிறேன். அவங்க போயிருக்க வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ என்னென்னா யாராவது போய் தான் ஆனதில்லை. இப்போ இருக்கிறவங்கள இதெல்லாம் தத்தி இன்னும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவன்லாம் போயிட்டான் தத்தி ரஞ்சித், இவன்லாம் இவ்வளோ நாள் இருந்தானா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் யோசிப்பேன், நான் 2 வாரம் தான் அந்த வீட்டில் இருப்பேன்னு நினச்சி வந்தேன். பிரியா தான் சொன்னாங்க, ஒரு 2-3 வீக்ஸ் இருந்தால் வந்துரு சரியா, நீ போயிருக்க, நீ இருப்ப, ஆனால் இங்கெல்லாம் சண்டை போடணும், நிறைய அது நடக்கும், நீ போடுவ சண்டை. நான் விளையாட்டாக சண்டை போட மாட்டேங்கண்ணா, என் சண்டையாக தான் இருக்கும். அப்போ சண்டை போடக்கூடியவர் இல்லைக்கண்ணா, விளையாட்டு சண்டை தெரியாது எனக்கு. இல்ல விளையாட்டு சண்டை இல்ல இது வந்து ஒத்துக்கப்பட இல்ல சண்டை. அப்ப சண்டையை வந்து சம்பளம் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க. இல்ல நவரசம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்கிறது தான். ஆமா, இப்ப நீங்க நாடக சண்டை எனக்கு இப்போ நான் என்ன இங்க விளையாட்டு இந்த லாங்குவேஜ்ல சொல்லனா சாமி, நாடக சண்டை நான் சொல்ல, ஆனா ஒரு சில இடத்துல ஒரு இடத்துல அந்த சண்டை நீங்க இல்ல எனக்கு வரல, நிஜமா வரல. என்ன கோவம், சர்க்கரைக்கு ஒருத்தர் எடுத்துட்டானா நான் பாவம் பண்ணி, சர்க்கரை தான் ஏன் சாப்பிட்டாம பிரெட். இப்போ பவித்ரா வந்து ஒரு தடவை ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாங்க. இந்த வீட்டில் 3 சண்டை தான் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. நான் இருந்த 10 வாரத்தில் மேஜராக 4 சண்டை, 3 சண்டை தான். 4 வாரத்துக்கு 4, வாரத்துக்கு 1. பவித்ரா வந்து ஒரு கிச்சன் டீம் வரும்போது ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கக்கூடாது. இவங்க போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது தயிரும் மோரும் இருக்கு செக் பண்ணியிருக்காங்க, சும்மா திறந்து பார்த்துட்டாங்க. ஏன் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாங்க அப்படின்னு ஒரு சண்டை நடக்குது. லிவிங் ரூமில் எல்லோரும் பேசிக்கிறாங்க, பயங்கர ஆர்கியூமெண்ட்டு. எப்படி திறக்கலாம் நீங்கள் அப்படின்னு பெரிய சண்டை. ஃப்ரிட்ஜை திறக்கக்கூடாது, நாங்கள் கிச்சன் டீமாக இருக்கோம், நீங்கள் எப்படி திறப்பீங்க? ஏங்க பிக் பாஸ் சொல்லியிருக்காருல்ல, இது அனைவருக்குமான வீடு, நீங்கள் வாழ தொடங்குங்கன்னு சொல்லியிருக்காரு, நான் திறந்து பார்த்தேங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அதோட எண்டில் நான் ஒரு கருத்து சொன்னேன். இந்த மஞ்சரி மேடத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சொன்னேன், 1000 ரூபா ரேஷனுக்கு இல்லாதப்போ பிச்சை எடுத்துகிட்டு கிடந்தோம், சர்க்கரையே இல்லாமல். அடுத்த வாரம் இன்னும் கீழே போயிடுவோம். யார் கேப்டன் வந்து அவங்க ரூல்ஸ் போட்டாலும் அதுக்கு நம்ம வாழ கற்றுக்கணும். இந்த வீடே நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் கிடையாது, வாழ பழகிறதுக்கான வீடுங்கிறது தான் இந்த வீடு அப்படின்னு நான் என் இடத்துல ஒன்று சொன்னேன். ஆனாலும் இந்த பவித்ராவுக்கு ஃப்ரிட்ஜை திறக்கும்போது எனக்கு என்னென்னா, ஃப்ரிட்ஜ் தானே திறந்தாங்க, என்ன ஆயிடுச்சு இப்போது? நைட்டு யாருக்கும் தெரியாமல் இருட்டு கடை திருட்டு பிரியாணி ஏதோ பேர், ஒரு 8 பேர் 10 பேர் கொண்ட எல்லாருமே வந்து அங்கே பிரியாணி சமைப்பாங்க. அது எங்களுக்கெல்லாம் பாதி பேருக்கு தெரியாது. அது விஜய் சேதுபதி சார் சொல்லி எல்லோரும் எந்திரிச்சுன்னு, நைட்லாம் நீங்கள் சமைச்சிங்கல்ல, அதையே ஃபன் எடுத்துக்கிறாங்கல்ல. அது ஃபன்னு, அது ஃபன் ரைட், ஃபன்னுனா ஃபன்னு. நான் சொல்றது உங்களுக்கு அது புரியுது. நான் ஏன் ஃப்ரிட்ஜ் திறக்கிறதுக்கு இல்ல கரெக்ட். இவ்ளோ விஷயம் இப்ப எவ்ளோ ஆழமா சொல்றீங்க. வரல எனக்கு வரலன்னு எப்படி சொல்ல முடியும்? பிக் பாஸ் வீட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த வீடே அது ஏன் சரி ஓகே. அப்ப இதெல்லாம் கேள்வி எல்லாம் விட்டலாம். இருங்க நான் கேட்ட கேள்வி எல்லாம் விட்டலாம். கேப்டன்ற ஒரு விஷயம் உங்க கையில வந்தது, அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவோம், மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த பாலை பிடிச்சி திருப்பி அடிக்கிறது தான் அந்த கேப்டனுக்கான ஒரு விஷயம். ஏன் அதை மிஸ் பண்ணீங்க? இல்லை, நான் வந்து என்னென்னா, அதுக்கு அருணும் தீபக் அந்த நேரங்களில் ஸ்பாட்டில் எனக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான் அந்த இடத்துல. எப்படி நான் நினச்சேன்னா, எல்லாத்துக்குமான சுதந்திரம் கருத்துரிமை இருக்குது, நீங்கள் பேசலாம், நான் கேப்டனாக இருக்கும்போதுன்னு சொல்லி தான் நான் ஏறினேன். யாருக்காவது தோணுச்சுன்னா பேசுங்க,
ஏன்னா அதுக்கு முன்னாடி வாரங்களில் தீபக் மாதிரியான கேப்டன்ஷிப்பில் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆனாலும் பேச விட மாட்டார். அது அவருடைய இது. யாராவது பேசினா உட்காருங்க பாரு. நிறைய பேர் மன அழுத்தத்தில் சொன்னாங்க. அப்போ நான் தீபக்கு சொன்னேன், தலைவா நீங்கள் என்னோட இதில் தைரியமாக பேசுங்க, நீங்கள் கேப்டன் தான். அப்போ தீபக் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறார். நான் கேப்டனாக வரணும்னு விரும்பினதும் தீபக் தான் அந்த நைட்டில் டாஸ்க்லேயும். ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு வந்து அந்த தீபக் தான் என்னது தண்ணியை எனக்கு பிடுங்கி விட்டார். அப்போ நான் அடைச்சி நிறுத்திட்டேன். அவர் தண்ணி கீழே போய் கடைசியில் முடியலன்னு மஞ்சரி அவரை தட்டி விடும் பொழுது இவர் வந்து இல்லை சாமி ஜெயிக்கட்டும்னு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார். அப்போ அவர் நிற்கும் பொழுது அவர் தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. ஸ்கில்டு லேபர்னு ஒரு இஷ்யூ ஒன்று இதாச்சு. என் மேலே அருண்கிறவர் ரொம்ப ரைட்டாக நான் நினைக்கக்கூடிய ஆள் அருண். அது உங்களுக்கு புரியுது இல்லையா? ரொம்ப எப்பவுமே அருணை விட்டு கொடுக்க மாட்டீங்க போல இருக்கே. இல்லை, ரைட்டாக இருக்கிறவங்க ரைட்டுன்னு தானே சொல்லுவேன் சாமி. அப்போ வேறு யாருமே ரைட் இல்லையா வீட்டில்? அப்படி இல்லை. இப்போ வீட்டில் விஷால் இருந்தார், தன்னோட பாதைகள் மாறும். ஒருத்தவங்க ஒரு ப்ராஸ்பெக்டஸ் மாறிடுது சில நேரங்களில். நான் இது வரைக்கும் வந்ததில் தொடர்ந்து ஒரே மாதிரி நிறைய புறணி பேசாமல் இருக்கிறாளா பார்க்குறேன் நிறைய இடங்களில். அது தேவையற்ற விஷயங்கள். இப்போ மஞ்சரி பிடிக்காதுங்கிறதுனால மஞ்சரிக்கு இல்லை, அடுத்த நாள் ஏதாவது விஷயம்னா மஞ்சரிக்கு கூட போய் நின்று ஹெல்ப்பும் பண்ணும். அதை அந்த விஷயத்தை நான் ஆரோக்கியமாக பார்க்குறேன். ஒரு ஆள் ஆகாதுங்கிறதுக்காக ஆகாதுன்னே இருக்கிறது அப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டார். மக்கள் எல்லாருக்குமே இப்போ வந்து அந்த ஒரு பிராங்குக்கான விஷயத்தை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சார். பட் இருந்தாலும் அந்த பிராங்க்கு நீங்கள் செஞ்சது தப்புன்னு நினச்சி அதை உணர்றீங்களா இல்லையா? ஆம் இல்லை. இல்லை கண்ணா, இந்த பிராங்க்குங்கிறது முதல் வந்து தவறு தான். தவறு யார் மேலே? இல்லை, தவறு தான். அந்த தவறை உணர்ந்தீங்களா? இல்லை, எல்லாருமே உணர்ந்தோம், மன்னிப்பு கேட்டோம், எல்லா பெண்கள்கிட்டையும் கேட்டோம். தவறு தான். என்னென்னா நாம் ஒரு விஷயம் செய்கிறோம், அதை நான் விளையாட்டுக்கு செய்கிறேன். அப்போ கூட நான் சொன்னேன், புலி வருதுன்னா கடைசியில் ஒரிஜினலாக புலி வரும்போது அழுக மாட்டாங்க, யாருக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடாது. அது என்றைக்குமே அது நடிக்கக்கூடாது, இல்லை கோவம் அந்த மாதிரி நடிக்கக்கூடாது. அது உண்மையாக இருக்கிறது வேறு விஷயம் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தோம். அந்த விஷயந்தான் எனக்கு ரவி சாருக்குமே கடைசி வரைக்குமே போச்சு. ஏன்னா அது நாமினேஷனுக்காக, அது எக்ஸ்ட்ரா அந்த நாமினேஷனுக்காக சொல்லும்போது தான் எனக்கு இன்னும் வருதாயிடுச்சு. அந்த ப்ராங்க்குங்கிறது கூட அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்கலாம், அது குறிப்பிட்ட என்னுடைய நாமினேஷன் சொல்லும்போது அது சுயநலம் ஆகிடுது இல்லை, அது எனக்கு அது வருத்தம் இருந்துச்சு. ஸோ ரவி சாருக்கு சொல்லணும், ஒருவேளை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிங்கன்னா என்ன சொல்வீங்க? கான்ஃபிடென்ட்டு, அவருக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டும் திட்டமிடுதலும். அந்த திட்டமிடுதல் சரியான, கொடைக்கானல் போகிறேன்ட்டு ஊட்டி போயிடுறாரா இல்லை கொடைக்கானல் போகிறாருங்க அவர் விஷயம். ஆனால் வண்டியில் ஏறிடுவார். நான் சொல்றது அர்த்தத்தோட சொல்றீங்க போல இருக்கு. இல்ல இல்ல, புரியுது. அது பயணம் ஜேர்னி பண்ணணுங்கிறதுல நோக்கமா இருப்பாரு. இலக்கு எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் வந்து அவருக்குள்ள இன்னொரு ஆள் இருக்காரு, அவருக்குள்ள இன்னொரு நல்ல ஒரு கலைஞன் இருக்கார். அவர் தன்னை எப்படி நினைக்கிறாருன்னு தெரியல. ஆக்சுவலாக அவர் ஆக்ட் பண்ணால் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவார்னு எனக்கு தோணும். அவர் நடிகனாவே அவருக்குள்ள நான் பார்த்தா எப்பவுமே சொல்லுவேன், சார் நீங்கள் நடிங்க, ஆக்ட் பண்ணுங்க நீங்கள். ஏன்னா அந்த கலைத்துறை அவருக்கு சாதகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் சினிமாவில் வந்து லாபம் வருமோ நஷ்டம் வருமோன்னு தெரியாது. சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராக வர்றதே மிக சிறந்த கஷ்டம்தாங்கன்னா, அவர் தயாரிப்பாளராக வந்திருக்காரு, பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு, நிறைய பொருளாதார இழப்பு இருந்திருக்கு. ஸோ கட்டாயமாக சினிமாக்கான ஒரு முதலாளியாக இருந்திருக்காரு. ஆனால் ஒரு கலைஞனாக பயணிக்கிறேங்கிறது அவர்கிட்ட நானே சொல்லியிருக்கேன். அவர் பார்த்தா கண்டிப்பாக சொல்லுவேன். மற்றபடி அவரோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, டன். தேங்க்யூ சார். நேரம் குறைவுனால நான் இதோட இந்த கேள்விகளை நிறுத்திக்கிறேன். பட் மீண்டும் சந்திப்போம். நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும்